எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். குடும்பத்துடன் வந்து வாக்குப்பதிவை செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்த பிறகாக செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவரவர் தங்களுடைய சொந்த வாக்குச்சாவடி மையத்தில் சென்று வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். சென்னை விருகம்பாக்கம் சாலிகிராமம் வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கினை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் குடும்பத்துடன் வந்து தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் காலை முதலே பொதுமக்கள் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், குடும்பத்தோடு வந்து எடப்பாடி பழனிசாமி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்தியிருக்கிறார். என்ன விவரம்? சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது ஜனநாயக கடமையினை ஆற்றியிருக்கிறார். அந்த வாக்குச்சாவடி மையத்திலிருந்து சுமார் ஒரு 300 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து அவரது குடும்பத்துடன் நடந்து சென்று வந்து இந்த வாக்குப்பதிவினை வந்து செய்திருக்கிறார். இந்த சேலம் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் எடப்பாடி தொகுதியில் 342 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றது. இது இந்த எடப்பாடி தொகுதியில் மொத்தம் 2,76,387 பேர் வாக்களிக்கிறார்கள். 15 வேட்பாளர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை போட்டியிடுகிறார்கள். இந்த சிலுவம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் சுமார் 1,200 வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடியில் காலை 7 மணிக்கு வாக்கு பதிவானது வந்து துவங்கி இருக்கிறது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய குடும்பத்தினருடன் வீட்டிலிருந்து வாக்குச்சாவடி வரை நடந்து சென்று வாக்குவிட்டு மீண்டும் தற்பொழுது இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். சேலம், அந்த வாக்குச்சாவடியை பொறுத்த மட்டும் என்னென்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? மற்ற வயதினர் யார் யாரெல்லாம் அதிகமா வந்திருக்க கூடும்? இந்த சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியை பொறுத்தவரை அந்த வாக்காளர்களுக்கு தேவையான நிழலுக்காக பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வயதானவர்களை அழைத்து செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக 94 வயது உடைய ஒரு மூதாட்டி ஒருவர் வந்து வாக்களிக்க வந்திருந்தார். அவர் இந்த வாக்கினை செலுத்தி சென்றார். காலை 7 மணி முதல் வந்து தற்பொழுது விறுவிறுப்பாக வாக்குப்பதிவானது நடந்து கொண்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் நின்று அந்த வாக்களிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரை காவல்துறையினர் அதிக கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார்கள். அந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் தடுப்பு அரண்களை அமைத்து குறிப்பாக செய்தியாளர்களுக்கு வந்து அனுமதி வழங்காததால் அந்த காவல்துறையினுடன் பத்திரிகையாளர்களுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. அதே போல அவர் வாக்களிக்கக்கூடிய காட்சியை ஒளிப்பதிவு செய்ய உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடோடு அனைவரையும் தடுத்து நிறுத்தி அது ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வாக்களித்த பிறகு தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குடும்பத்துடன் வந்து எடப்பாடி பழனிசாமி சேலம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்குப்பதிவு செய்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாள். எனவே கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய கழக பொதுச்செயலாளர் தலைமையிலே அமையும். ஓகே, அதுதான் போதும்.
முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஜனநாயக திருவிழாவின் முக்கிய அங்கமான வாக்குப்பதிவு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் காலை முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியின் முக்கிய தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் தங்களுக்குட்பட்ட சொந்த வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று பொதுமக்களும் பல்வேறு தரப்பிலிருந்து ஆர்வமுடன் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையத்தில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆங்காங்கே நடக்கக்கூடிய அண்மை செய்திகளை நொடிக்கு நொடி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் களத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல்களும் இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு தரவுகளையும் நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்க இருக்கிறது. தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கும் விருந்தினரோடு நம்ம பேசலாம். ராம்கி, இப்போ நீங்க எஸ்ஐஆர் நடவடிக்கை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அங்கிருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த முறை வாக்கு சதவீதம் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஆனா அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும். வாக்கு பதிவு எவ்வளவு இருந்திருக்கு, பதிவான வாக்குகள் அடிப்படையில தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த முறை? இல்லை, இந்த முறை நிச்சயமா அதிகமா இருக்கும். இப்போ நாங்கள் மற்ற மாநிலங்களோட அதை பார்த்தோம், பாண்டிச்சேரியிலே பார்த்தோம். வழக்கமாக எப்போதும் நமக்கு வந்து 70%, 72% அப்படி தான் இருக்கும். இந்த முறை நிச்சயமாக 89% தொடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது.